இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான்லாம் உன்னை துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ண பார்த்தவ. நான் உன் கூட வாழல. அதே மாதிரிதான் உன் தொங்கச்சியும். முதல்ல அத ஞாபகம் வச்சுக்கோ. இல்லை, நீங்க சொல்ற மாதிரிலாம் ஒன்னும் நடக்காது. ஐயா சாமி, நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. வேணா நீ ஒண்ணு பண்ணு. நீயா போய் உன் தங்கச்சி கிட்ட பேசு, மனசார பேசு. நிஜமாவே அவளுக்கு சிவபாலனை பிடிக்கலையான்னு நீயே அவகிட்ட நேரடியா கேட்ற. அண்ணே, நான் சொல்லுதண்ணே, சிவபாலனா அடிப்பேன் மிதிப்பேன்னு இவ வாயால தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. முதல்ல அந்த சிவபாலன் இங்க வந்தா அடிச்சு விரட்டுவா. அந்த கௌதம பத்தி என்னைக்கு தெரிஞ்சுச்சோ அப்பல இருந்து சிவபாலனை இங்க வராதன்னு அடிச்சிருக்காளா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ மனசுக்குள்ள அவனை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. இல்லை, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு என்னால ஒரு முடிவுக்கெல்லாம் வர முடியாது. நானே அவளை நேர்ல பார்த்து கேட்டுக்கிட்டேன். அதையாச்சும் பண்ணு சாமி. சரி, இப்ப எப்ப தீபாவளி துணி எடுக்கிறது? ஏம்ல, இந்த தீபாவளிக்கு ஒரு பட்டாசு கடை போடலாம்ட்டு லைசன்ஸுக்குலாம் அப்ளை பண்ணிருக்கேன். அது வந்து ஆரம்பிச்சிடலான்னு பாக்கேன். அண்ணா, அது ரொம்ப பெரிய செலவாகும்ல. வெடியெல்லாம் பெரிய பெரிய விலையில விக்குது. ஆமால, அதுக்குதான் வெளியில ஒரு 10 லட்சம் ரூபாய் சொல்லி வச்சிருக்கு. 10 லட்சமா? இந்த தீபாவளிக்கு செலவுக்கும் சேர்த்து இன்னும் 1 லட்சம் ரூபாய் கேட்டு ஒரு 11 லட்சம் ரூபாய் வாங்க வேண்டியதுதான். வாங்கி நாம இந்த தலை தீபாவளி எல்லாம் கோலாகலமா கொண்டாடிடுவோம். டேய், 11 லட்சம் தானே? முத்துப்பாண்டி மாமா கிட்ட கேளு, மாமா வச்சிருக்கு. இல்லை, என்னல இது? என்னைய போய் முத்துப்பாண்டி கிட்ட போய் பணம் கேட்க சொல்லிதியா? வீட்டு மாப்பிள்ளை கிட்ட போய் பணம் வாங்கி வியாபாரம் பண்ணுவாங்களா? ஊர் நல்ல சொல்லலாம். என்ன அசிங்கப்பட்டு நிக்க சொல்லிதியா? டேய், அவ என்ன சொல்ல வரா? இல்லை, இந்த விஷயத்துல என்ன பண்ணணும், எங்க வாங்கணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம இந்த விஷயத்துல நீங்க எனக்கு அறிவுரெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். உங்க வேலையை மட்டும் பாருங்க. இல்லை, என்னல திடீர்னு குழந்தைக்கு சூடா இருக்கு? என்னல என்னல ஒரு மாதிரி கதகதன்னு இருக்கு? இல்ல, என்னது பாரு. ஐயோ அண்ணன், அவ ஒண்ணு கடிச்சிருக்கா அண்ணன். இது கூடவா உனக்கு தெரியல? அவ அப்பா கிட்ட பணம் வாங்க மாட்டேன்னு நீ சொன்னல்ல, அதான் உன் வேட்டியை ஈரமாக்கிட்டா. சரிடி, நீ போய் அவளுக்கு கிளீன் பண்ணி துணியை மாத்தி விட்டு பவுடர் போட்டு விடு. ஏதாவது ரேஷஸ் வந்துற போது. சரியா? சூடாமணி உச்சா விட்டியா? மாவள உச்சா விட்டியா? இங்க கொடுங்க.